பாஜக மேலிட பொறுப்பாளரோடய வந்து சந்திச்சிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பா என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது? குறிப்பா அவர்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவுது? அதாவது நாங்க வந்து கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் வந்து ரொம்ப ஒண்ணு நாங்க வந்து பேசிக்கல. இல்ல சார், நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக மேலிட பொறுப்பாளர், முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. அது இந்த அணிகள் இணைப்பு, அதே போன்று அவரு டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ முடிவு? இல்ல, நாங்க அது பற்றி எதுமான கருத்துக்கு நாங்க பேசிக்கிடல. சும்மா கட்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறோம். நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா அது பற்றி அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு பிறகு சொல்றேன். சார், அவங்கள அதிமுகவில் இணைக்கிறது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டீங்க. சூசகமான சொல்ல முடியாது. அதாவது அரசியல்ல நிரந்தரமா நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. இப்ப நீங்க திமுக பொறுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஆண்டுகால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல. முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்திருந்தோம். அது என்னாச்சுங்கிறதும் தெரியல. ஆனா இப்போ வந்து உங்களோட முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியா போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆக நிச்சயமா தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. காரணம், நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட 30,000க்கு மேற்பட்டவர் கலந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்கத்துடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்கிறது.